வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்டர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது தி பீஸ்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. தி பீஸ்ட் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிருகத்தனத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஆண்டனி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரு ஒரு பிரெஞ்ச்மேன். ஆக்சுவலா ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியில தன்னோட மனைவியோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், அதாவது ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸான ஒரு லைஃப் வாழலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த லைஃப் இருக்கவே இருக்காது. அதுலயும் அவரை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் அப்படின்றவங்க ஏகப்பட்ட குடைச்சல் அப்படின்றது கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆண்டனி ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அங்க ஒரு விண்மில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் இருக்கும். அதுக்கு இவர் அகேன்ஸ்டா நிப்பாரு. அது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுலயும் குறிப்பா ஜான் அப்படின்ற ஒரு நபரும் அவரோட தம்பியும் அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இன்ஃபேக்ட் இந்த விண்மில் வைக்கிறதின் மூலமா இவங்க கிடைக்கக்கூடிய காசை வச்சுக்கிட்டு நகரத்துல போய் செட்டில் ஆகலாங்கிற ஒரு இன்டென்ஷன்ல இருப்பாங்க. ஸோ இவரு முட்டுக்கட்டையா நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க மேல ஒரு விதமான காண்டு இருக்கும். அந்த காண்டி எப்படி டெவலப் ஆகுது, எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகுது அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த மனுஷனோட க்ரூவல் நேச்சரை ரொம்ப நீட்டா போர்ட்ரே பண்ண படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் நடந்தே ஆகணும், அதுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போலாம், இன்ஃபேக்ட் மனிதத்தையே மறந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இதுல காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அந்த கப்புள்ஸோட அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்றதுமே இதுல சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதாவது என்னதான் எங்களை டார்ச்சர் பண்ணுங்க, நாங்க இங்கதான் இருப்போம், இது எங்களோட இடங்கிற மாதிரி அவங்க போராடக்கூடிய அந்த போராட்ட குணம் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சர்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க வீட்டு வாசல்ல ஒண்ணு கடிக்கிறது, அவர் மேல எச்ச துப்புறது, இன்ஃபேக்ட் அவங்க பயிர் பண்ணக்கூடிய காய்கறிகளுக்கு விஷம் வைக்கிறதுன்ற மாதிரி பயங்கர டார்ச்சர் கொடுக்குற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட லொகேஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா அமைச்சிருப்பாங்க. அந்த இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு கிராமம் அப்படின்ற மாதிரி அந்த ஊரை காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிம்பாலிக்கா நிறைய விஷயங்களை சொல்லி ரொம்ப நீட்டாவே முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் போகக்கூடிய ஒரு படம் தான். பட் இந்த படத்துல பிரச்சனையா எனக்கு பட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது கண்டிப்பா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். ரொம்ப ஸ்லோவா நகர்ற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது கண்டிப்பா இருந்துச்சு. இன்னுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்பவே கிறிஸ்பான ஒரு வாட்சா இருந்திருக்கும். மற்றபடி இது ஒரு குவாலிட்டியான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.